வணக்கம்டா நண்பா. ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்கு சுற்றி ஃபென்ஸ் போட போகிறோம். அப்போனா தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம பயிரை காப்பாற்ற முடியும். இந்த விலங்குகள் பறவைகள் இருந்தெல்லாம் நம்ம பயிரை காப்பாற்றினா கண்டிப்பாக ஃபென்ஸ் போட்டு தான் ஆகணும். சுற்றி எல்லா விவசாயம் ஃபென்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நகையை அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபென்ஸை போட போகிறோம். என்னடா மாடு வந்து திங்குது, அதுவும் ஒரு ஜீவன் தானே, தின்னுட்டு போட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ லேடிஸ் வீட்டில் ஒரு பார்த்து பொத்தி ரோஜா செடி வளர்க்குறீங்க. அந்த ரோஜா செடியை மாடு கடிச்சிருச்சுன்னா அந்த மாடை கடிக்கி விட்டு நீங்கள் வாட்டுக்கு நிற்பீங்களா? இல்லை மாடை திட்டுவீங்களா? இல்லை அடிப்பீங்களா? பசங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆசையாக ஷோரூமில் போய் ஒரு வண்டி வாங்கி இறக்கியிருப்பீங்க. மாடு வந்து தெரியாமல் கொம்பை வச்சு குத்திட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி மாடு தான்ட்டு விட்டுருவீங்களா? இல்லை மாடை திட்டுவீங்களா? அடிப்பீங்களா? கஷ்டப்பட்டு 3 மாதம் பொத்தி வளர்த்து இந்த நெல்லை உருவாக்குனா மாடு தின்ட்டு போயிடுது. மாடை நம்ம குறை சொல்லி தப்பே கிடையாது. மாட்டுக்காரன் வைக்கோல் வாங்கி போட்டானா அது ஏன் இப்படி தோட்டங்காட்டில் மேய போகுது, ஊராங்காட்டை திங்க போகுது? மாட்டுக்காரன் வைக்கோலே வாங்கி போடுறது கிடையாது. அதான் இப்படி ரோடு ஃபுல்லாக மாடாக தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஆனால் சாயந்தரம் பால் கறக்க மட்டும் மாடை தேடி வந்துடுவான். மாட்டை பால் கறந்து விட்டு அமுச்சு விட்ருவான் போய் ஊராங்கட்ட மேடான்ட்டு. மாடை சொல்லி தப்பே கிடையாது. அது ஒரு அஞ்சறிவன் ஜீவன் தான். அதுக்கு என்ன தெரியும்? சாப்பிட மட்டும்தான் தெரியும். மாடு ஒரு பக்கம் பிரச்சனைனா காட்டு பன்னி ஒரு பக்கம். இவ்வளோ தண்டி இருக்குது, 300 கிலோ ஒரு பன்னி. அந்த பன்னிலாம் ஆள் குறுக்க வந்தால் துண்டாக தூக்கி எரிஞ்சிருது. அவ்வளோ பெரிய பன்னியை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஃபென்ஸு கட்டாயம் போட்டே தான் ஆகணும். விருதுநகர் மாவட்டத்தில் ஃபுல்லாக பன்னி தான். விருதுநகர் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக காட்டு பண்ணி வந்துருச்சு. விவசாயி ஃபுல்லாக கஷ்டம்தான் படுறாங்க. ஃபென்ஸை போட்டு அவங்க தோட்டத்தை பாதுகாக்கணும். அங்கிட்டுலாம் ஒரு காட்டுக்காரங்க ஃபென்ஸை போட்டும் ஃபென்ஸை அடியில் கூடி குழி பறித்து காட்டு பண்ணி உள்ளே கறங்கியிருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது, விவசாயமே பண்ண முடியாது. எல்லாம் மூடி சாத்திட்டு போக வேண்டியது. நானும் ரொம்ப நாளாக கேட்கணுன்னே நினச்சேன். நம்ம வீடியோ தப்பி தவறி ஒரு 1000 வியூஸ் போகுது. ஆனால் 1000 வியூஸ் போகுது, லைக்கு பார்த்தீங்கன்னா 50 தான் வருது. என்ன கதைனே புரியலை. ஒன்று நான் சரியில்லையா, இல்லை என் வீடியோ சரியில்லையா, என் கண்டென்ட்டு சரியில்லையா? என்ன சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு போங்க, தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தம்பி இப்படி போடியா அப்படி போடியான்னு சொன்னால் அதுக்கு தக்கன போடுவோம்ல. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுலாம் சும்மா கிடையாது. நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே போடுறேன். ஒரு வீடியோ எடுக்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அலையணும், இல்லை 2 நாள் 3 நாள் கூட அலையணும். அலைஞ்சி தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். சும்மா அந்த பொம்பளை பிள்ளைய ரூம்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு போடுறாங்க. அவளுக்கு லைக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி எறிகிறீங்க. தப்பு இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, என்ன பண்ணுங்கள். இப்படி கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய விவசாயத்தெல்லாம் காமிக்கிறோம். அதுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க, அவ்வளோதான். எங்களை மாதிரி விவசாயிக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்ல. வேறு என்ன கேட்குறோம் நாங்கள்? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சும்மா தள்ளி விட்டு போகாதீங்க. கஷ்டப்பட்டு தான் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிவாசிக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா இருக்குன்ட்டு எவனுக்குமே தெரியாது. சிவாசியில் திருத்தாங்கல் பக்கத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குன்ட்டு திருத்தாங்கல்காரங்களுக்கே பாதி பேர் தெரியாது. எங்கள் தோட்டத்துக்கு வர்றவங்க ஃபுல்லாக என்னையா தம்பி சிவாசிலையா இப்படி ஒரு காடு இருக்குன்ட்டு கேட்பாங்க. சிவாசி உங்களுக்கு வெளியிலேருந்து இந்த சென்னை இன்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஃபுல்லாக வெடி தயாரிக்கிறாங்க, சரியான பஞ்சமான ஊர் அப்படி இப்படின்பீங்க. அது ஒரு பக்கம் உண்டு தான். சிவாசினாலே கந்தக பூமி தான். அதனால தான் வெடிலாம் இங்கே தயாரிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் விவசாயமும் இருக்குது. சிவாசியில் விவசாயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறையா பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சிவாசிக்குள்ளே நான் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் என் தோட்டத்துக்குள்ளே. இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம தோட்டமே ஜம்முன்னு ஆக போகுது. இன்றைக்கி ஃபென்ஸை போட்டு ஆரம்பிச்சிட்டோம். இன்னையிலேருந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஃபென்ஸை போட்டு முடிச்சுருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோட்டத்தை டெவலப் பண்ணணும். அதுதான் என் குறிக்கோளே. சாயறதுக்குள்ளே ஒரு சொர்க்கம் மாதிரி ஆக்கி விட்ருவேன் நான். வருவோம், தோட்டத்துக்கு வருவோம், நிம்மதியாக இருப்போம். அதுபோது நம்மளுக்கு சாகிறதுக்குள்ளே நிம்மதியாக இருந்துட்டு போயிடணும். நம்ம தோட்டம் இன்னும் வருங்காலத்தில் அப்படியே பயங்கரமாக இருக்கும். நியூஸ் சேனல்லாம் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். பாருங்கள், நம்ம தோட்டத்தை நியூஸ் சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நான் ஆக்க போகிறேன். நம்ம தோட்டம் ஃபுல்லாக செழிப்பாக போகுது. சிவாசியில் இப்படி ஒரு ஏரியாவான்ட்டு பாலிம்பரில் வருவாங்க. அப்போ பார்ப்பீங்க நீங்கள் நம்ம தோட்டத்தை. நம்ம தோட்டத்துக்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? போரு தான். நீங்கள் 2 நாள் போட்டாலும் கம்பா ஓடும், விடிய ஓடும் போரு. கம்பா விடிய ஓடும், கிணத்தே நெப்பிடும் நம்ம போரு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே அது ஒன்று தான். அடியில் பூமிக்கு அடியில் ஒரு சரம் போகுது.
அப்படியே நெடுக அந்த 3 தோட்டத்துக்கும் தண்ணி விடிய விடிய ஓடும். அதான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த தண்ணியை வச்சு தான் தோட்டத்தை ஃபுல்லாக செழிப்பாக்கணும். பாதி பேர் தண்ணி இல்லாமல் சாகுறாங்க விவசாயிங்க. என்னமோ கடவுள் எங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டாரு, அதுவே போதும். எங்கள் அப்பா தான் இந்த தோட்டத்தை வாங்கினாரு. எங்கள் அப்பா தான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சென்னையிலேருந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் தோட்டத்தை ஒரு ஆளை ஆக்கணும், மிரட்டி விடணும். தோட்டம் தான் இனிமேல் நம்மளுக்கு எல்லாம். இதுக்கப்புறமாவது நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லேருந்து பார்க்குறவங்க நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.